ஒரு ஃப்ரிட்ஜ் க்ளீனப் பிரஞ்ச் பார்க்கலாமா? நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். ஸோ ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா மிச்சம் மீதியும் எடுத்து இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ என்கிட்ட என்னெல்லாம் லெஃப்ட் ஓவர் இருந்ததுன்னா, ஒரு சொரக்காய், கொஞ்சம் குக்கும்பர்ஸ், கார்ன், எக்ஸ், அப்புறம் ஒரு மேங்கோ இருந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சொரக்காய் சூப் ரீசெண்ட் டைமாக என்னோடய ஃபீல்டில் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. லைக் ஏதோ ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வாஸ் க்யூரியஸ் அபவுட் ஹவு திஸ் வில் டேஸ்ட். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நான் எப்போவுமே சொரக்காய் கூட்டு இல்லைனா தால்ச்சா சாம்பாரில் தான் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு டேஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. த ரெசிபி இஸ் ஸோ சிம்பிள். ஆட் வெங்காயம், சொரக்காய், சிறுபருப்பு, அப்புறம் கொஞ்சம் ஜீரா, 2 பச்சை மிளகா, 2 பல் பூண்டு. குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுருங்க. அப்புறம் இதை பியூரே பண்ணிவிட்டு சூப்பாக சர்வ் பண்ணிடலாம் நம்ம திக்கன் பண்ணிவிட்டு. இந்த சூப்பில் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவான திங் என்னென்னா, இந்த சூப் ஹேஸ் 0 ஆயில். ஒரு சொட்டு கூட நம்ம எண்ணெய் ஆட் பண்ண வேணாம். ஸோ டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க வந்து தே கேன் ட்ரை இட் அவுட். எனக்கு டு பி ஜெனியூன் அந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா, நான் சொரக்காய் கூட்டு வைப்பேன், அந்த பருப்பு வாடையும் அந்த சொரக்காய் வாடையும் அப்படியே இருந்தது. என் ஹஸ்பண்டை வந்து இது சூப்புன்னு ஏமாற்றி கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, மேகி சிக்கன் ஸ்டாக் இருந்தது என்கிட்ட. ஸோ அதை ஆட் பண்ணேன், இந்த ஸ்மெல் கொஞ்சம் சூப் மாதிரி வரட்டும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் வந்து தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணினேன். கோகோனட் பவுடரை வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் க்ரீம் கன்சிஸ்டன்சியில் தேங்காய் பால் ஆட் பண்ணேன். அண்ட் டு மை பேலட் ஜென்யூன்லி ஆஃப்டர் ஆடிங் தோஸ் எனக்கு வந்து அது உண்மையிலே ஒரு சூப் மாதிரி இருந்தது. ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் எக் பாயில் பண்ணிவிட்டு, கார்ன் பாயில் பண்ணிவிட்டு, கார்னில் பட்டர் போட்டு, சாட் மசாலா, ஜீரா பவுடர், அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர், லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்னில் டாஸ் பண்ணிவிட்டேன். ஏன்னா எங்களுக்கு அப்படி சாப்பிட்றது தான் பிடிக்கும். நீங்கள் என்ன மாதிரி ஒரு ப்ரிக்கி ஈட்டராக இருக்கீங்க, வெஜிடபிள்ஸ்லாம் பெருசாக சாப்பிட மாட்டிங்கன்னா உங்களுக்கும் மேபி இந்த சூப் பிடிக்கலாம். ஏன்னா எனக்கு இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் அந்த கப் ஃபுல்லாமே குடிச்சிட்டேன். That's all about what I ate for brunch. See you in another video. Tata.